Hi all, welcome to Aradham Kitchen. ஆரதம் கிச்சனில் இன்னைக்கு வெள்ளைச்சோளம் வச்சு ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். 1/2 கப் வெள்ளைச்சோளம் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா ஒட்ட வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குருணையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடி கனமான பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு, ஊற வச்ச பாசிப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டு தண்ணி கொதிக்க வைக்கலாம். ஊற வச்ச பருப்பெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச குருணையை போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இந்த அளவு கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ இது கூட கடுகு சீரகம் தாளித்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை, துருவிய கேரட், துருவின தேங்காய், சில்லி ஃப்ளாக்ஸ், பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊற வச்ச பருப்பு, காய் எல்லாமே நம்ம விருப்பப்பட்ட அளவு போட்டுக்கலாம். அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தாக்கா பரவாயில்ல. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். சூடாகவே எடுத்தாக்கா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். நல்லா ஆற வச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி நல்லா வந்துடும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.